Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணத்தை தேக்கி வைக்கக்கூடிய மரத்தால் செய்யப்பட்ட ஒரு உண்டியலை தான் நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். அதாவது மணி பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அன்பாக்சிங் வந்து பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் வந்து பண்ணுவோம். இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து மரத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, அதோட டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இது போல நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து உடனுக்குடன் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸை அன்பாக்சிங் வந்து பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் ஒரு வழியாக பாக்ஸை விட்டு வெளியே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து பாருங்க மரத்தால் செய்யப்பட்டது, உட்டால் செய்யப்பட்டது. இது வந்து ஃபுல்லாகவே மரத்தால் செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது திக்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெலிசா தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்குள்ள 1 லாக் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பாருங்க இதில் வந்து மணியை போடக்கூடிய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ரவுண்டா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நான் எதுக்காக பை பண்ணி வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்னால வந்து பாத்தீங்கன்னா மணியை வந்து சேவிங்ஸே பண்ண முடியல. இப்போ கையில இருக்கக்கூடிய மணியை நம்ம எப்படியாவது நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இதை வந்து வாங்கியிருக்கேன். இதுல வந்து 1 லாக் வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக இது வந்து மேக் பண்ணல, நமக்காக இது வந்து பாருங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணல. இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பேபிஸ் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குட்டீஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மேக் பண்ணிருக்காங்க. அதாவது உங்க பசங்க வந்து வீட்டுல வந்து ஸ்கூல் படிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து நீங்க டிப்ஸுக்காக காசு கொடுப்பீங்க. அந்த காசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேமிச்சு வைக்கணும்னு நினைச்சா இது போல நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து இதுக்குள்ள போட்டு வச்சு சேவ் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து பாருங்க ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாய், 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபான்னு சொல்லிட்டு இது போல நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு 50 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா இதுல வந்து 50 அப்படின்ற நம்பர் வந்து அடிச்சு விட்டுலாம். அதாவது ஷேடோ வந்து பண்ணிடலாம். ஷேடோ பண்ணி அந்த நம்பர் அழிச்சிட்ட பிறகு மறுபடியும் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் பாக்கி இருக்கோ அந்த அமௌண்ட்லாம் போட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிடலாம். இது போல நம்ம கடைசியா நம்ம எல்லா நம்பரையும் அழிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 1 லாக் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்ம வந்து அந்த பணத்தை எடுத்து நம்ம வேற எதுனா நம்ம பசங்க படிப்புக்காகவோ வேற விஷயத்துக்காகவோ வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம். இது முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நமக்காக கிடையாது. இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன்ஸ்க்காக தான் மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கும் தேவைப்பட்டா இது வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ இதுல வந்து பாருங்க 1 லாக் வரைக்கும் சேமிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்மால் அமௌண்ட்ஸ் பிகம் பிக் சேவிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவங்க சிறிய தொகைகள் வந்து பெரிய சேமிப்பாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இது போல சின்னதா சேவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பெருசா மாறிடும். அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை இந்த ப்ராடக்ட்ல. ஓகே, இப்போ இதை வாங்கி நீங்க வந்து பயன்படுத்தலாம். இதை வாங்கி பயன்படுத்திட்டு இதோட யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ இதுல அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுல இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் ஃபில் பண்ணிட்டோம். இதுல வந்து 1 லாக் வந்து சேமிச்சிட்ட பிறகு நம்ம வந்து பாருங்க இதுல வந்து இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ற மாதிரி, அதாவது இதை ஓபன் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுக்கல. இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து இந்த லாக் மாதிரி இதை திறக்கிற மாதிரி எதுவுமே கொடுக்கல. நம்ம வந்து இதை வந்து தனியா உடைச்சுதான் அது உள்ள இருக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்து ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மணியை நம்ம போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் மணியை போடுறதுக்காக தான் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா எப்படி தெரியுது மணியை வந்து ரவுண்ட் பண்ணி உள்ள போற மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க இங்க வந்து ஓபன் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. ஃபில் ஆகிட்ட பிறகு வந்து பாருங்க அப்படியே உடைச்சு எடுக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்க வந்து இதுல மணியை சேவ் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கிறதுனால ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால பத்திரமா வச்சு நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் உங்க சில்ட்ரன் வந்து இந்த மணி பேங்க்ல சேவ் பண்றாங்க அப்படின்னா உங்க சில்ட்ரனையும் இந்த மணி பேங்கை சேஃப்டியா வச்சுக்க சொல்லுங்க. சேஃபா வந்து வச்சுக்க சொல்லுங்க. எங்கேயும் மிஸ் பண்ணிடாம. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.